இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கோ. சிபி போய் போட்டுட்டு வாடா. சும்மா இருமா. போடா. ஐயா இதாண்ட கொடுங்க. மச்சான் வா. கூட்டிட்டு வாடா. வாங்க தா வாங்க. லண்டனுக்கு ஓடி போறா. கேளுங்க தா வாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. வாடா. வாடா. வாங்க. டேய் அடுங்க. விட்றா. இந்த கல்யாணமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா? என்னால இன்னொரு தடவை கழுத்துல தாலி கட்ட முடியாதுடா. அதான் இவ்ளோ தூரம் வந்துருச்சு. இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சா எப்படி? ஜனாம வேற கோவப்படுவாங்க. வாங்க ட்ரெஸ் மாத்திக்கோங்க வாங்க. சேது அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் எல்லாம் மாத்த மாட்டேன். சிபி இப்போ என்ன பண்ற? புடிவாதம் தானே பண்ற. அத ட்ரெஸ் மாதிரி புடிவாதம் பண்ணு. என்னடா அவன் அதுக்கு ஒத்து வர மாட்டான் இதுக்கு ஒத்து வர மாட்டான். டேய் என்னடா அவன் முறைச்சிட்டே இருக்கான். சொல்றா ஏதாவது. இங்க போ மச்சான் வா. வா நான் ட்ரெஸ் போட்டு விடுறேன் வா. வா. அதெல்லாம் வேணாம்டா. வாங்க. வேணாம் சொல்லி வாங்க. மீனா மாப்பிள்ள தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல. ஃபாரின் போக இருந்த மாப்பிள்ள திரும்ப வந்ததே பெரிய விஷயம். இத கொஞ்ச நாள் ஆற போட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்க கூடாதா? இவ்ளோ தூரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்னொரு நாள் எப்படின்னே தள்ளி வைக்க முடியும்? ஆமா, நீ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இரு. உன் பிள்ளையோட சந்தோஷத்தை பத்தி அவன் விருப்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன அம்மாவோ நீ போ. இது என்னோட கழுத்துல இருந்த தாலி. இனிமே தமிழ் கழுத்துல நிரந்தரமா இருக்கணும். கடவுளே, எந்த சோதனையும் வந்துடக்கூடாது. சிபி போய் உட்காரு. முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ அம்மா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. முத்து, லாயருக்கு ஃபோன் பண்ண சொன்னனே, பண்ணியா இல்லையா? சொல்லிட்டேம்மா. நாம வீட்டுக்கு போற நேரத்துல அவர் அங்க வந்துருவாருமா. பேப்பர்ஸ் எல்லாம் அதுவும் ரெடி பண்ண சொல்லிட்டேம்மா. வரட்டும். சரி என்னமோ பண்ணுங்க. யோ மாப்பிள்ள தயவு செஞ்சு வந்து உட்காரியா, சொல்றதை கேளியா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. சீக்கிரம் மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அட இவர் வேற. சிபி இந்த தாலிய புடி. தமிழ் கழுத்துல மாட்டி விடுறா. ஏன்டா அப்படி பண்ற? அதான் சொல்லிட்டேன் நம்ம முடியாதுன்னு. நீ திரும்ப திரும்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணாதமா ப்ளீஸ்மா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? தாலியா தாலி. தமிழ், உன் கூட என்னால ரூம்லாம் ஷேர் பண்ண முடியாது. மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. ஏன்னா எனக்கு பிடிக்கல. இது ஏன் ரூம், நீ வெளில போ. என்ன சிரிக்கிற? இல்ல, என்ன பார்த்து பயப்படுறவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பா வரும். பயந்தவங்களா? யாரு? நானா? Of course you. என்ன பார்த்து பயப்படுறீங்கல்ல, கை கால்லாம் நடுங்குதுல. அன்னைக்கு நைட் என்ன கட்டி பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அதானே? ஓகே ஓகே. எது? நான் உனக்கு பயப்படுறேனா? நான் பயப்படுறேனா? நான் உனக்கு பயப்படுறேனா? நான்
நீ பழைய சிபியே இல்லடா, புது ஆளுமே தெரியல. சிரிக்காம பதில சொல்றா. டேய் மச்சான், நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? டே, அதான் 1947 கிடைச்சிருச்சேடா. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. இந்த மாதிரி கிரிஞ்சா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு கோவம் வருது. அடிச்சிட போறேன். அடிச்சிட போறேங்கறா? பிள்ளை பூச்சிலாம் கொடுக்க முடிக்கணும் கனவாடா கண்டேன். அதிகாரம் அது நம்ம கையில இருக்கிறப்பதான் உண்மையான ஃப்ரீடம் அனுபவிக்க முடியும். இந்த வீட்டோட அதிகாரம், இந்த ஆபீஸோட அதிகாரம், இது எல்லாமே என் கைக்கு மாறணும்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணணும் நீயே சொல்லு. நான் ப்ரூவ் பண்ணணும்டா. இதெல்லாம் நான் எனக்காக மட்டும்தான் செய்றேன். சீக்கிரமே இந்த கம்பெனில நான் தான் எல்லாமேன்னு ஜானுவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கு தமிழுக்கு. ஆனா உன்னடா வாழ்க்கையில முன்னேறதுக்கு கடுமையா உழைக்கிறவன நான் பார்த்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறதுக்கு உழைக்கிறவன இப்பதான் நான் பாக்குறேன். சும்மா மைண்ட் வாய்ஸ்ல புலம்புனே மச்சா, சத்தமா கேட்டுச்சா? நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டி எதிரி விட்டுறாத. ஜனாமா, என்ன இதெல்லாம்? பெஸ்ட் விஷஸ் ஜனாமா. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட 50 வருஷத்து பொன் விழாவை கொண்டாடுற விதமா முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிச்சிருக்காங்க. உங்களால இந்த மாநிலத்துக்கும் நம்ம கம்பெனிக்கும் ரொம்ப பெருமை ஜனாமா. உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல நாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். என்ன என்ன சத்தம் இங்க? சார் 50 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு. அதுக்கான செலிப்ரேஷன் தான் இது. ஓ, சரி, எல்லாரும் விஷ் பண்ணிட்டீங்கல்ல, போய் வேலையை பாருங்க. போங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு.